மற்றும் ஒரு அண்மை செய்தி. ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேலிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேலிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேலிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, விவரங்கள். வணக்கம் சுபா. முன்னாள் சிலை கடத்தல் பிரிவு அதிகாரி பொன் மாணிக்கவேல் இல்லத்தில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2008ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டை அருகே உள்ள ஆலடிப்பட்டி கிராமத்தில் ஆரோக்கியராஜ் என்பவரின் வீட்டில் அஸ்திவாரம் அமைக்கும் பணியின் போது 6 சிலைகள் கிடைத்துள்ளன. இந்த சிலைகளை கைப்பற்றிய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவலர்கள் காதர் பாஷா மற்றும் சுப்புராஜ் ஆகியோர் சிலை கடத்தல் வழக்குகளில் தொடர்புடைய தீனதயாளின் உதவியோடு சிலைகளை விற்று பணத்தை எடுத்துக் கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து சிலையை கடத்தி விற்பனை செய்த குற்றச்சாட்டுக்கு ஆளான டிஎஸ்பியாக காதர் பாஷா, கோயம்பேடு செருப்பு பிரிவு உதவி ஆய்வாளர் சுப்புராஜ் ஆகியோர் கடந்த 2017ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர். முன்னதாக 2017ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி காதர் பாஷா பணியிட நீக்கமும் செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு பொன் மாணிக்கவேல் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட பின் நெல்லையில் பழம்பெரும் கோயில் சிலைகள் கடந்த 2007ஆம் ஆண்டு வெளிநாடுகளில் விற்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் டிஎஸ்பி காதர் பாஷாவுக்கு தொடர்பு இருப்பதாக கண்டறியப்பட்டதை அடுத்து அவர் மீது 2019ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் காதர் பாஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் பழிவாங்கும் நோக்கில் தனக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தார். மேலும் அவர் மனுவில் பழவலூர் சிலை கடத்தல் வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான தீனதயாளனை தப்பிக்க வைப்பதற்காக அவருடன் கூட்டு சேர்ந்து அதிகார ரீதியில் தன்னை பழிவாங்கும் நோக்கிலும் தனக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்வதாகவும் ஜாமீனில் விடுதலையான தன்னை மற்றொரு பொய் வழக்கில் சட்டவிரோதமாக கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும் காதர் பாஷா குற்றம் சாட்டியிருந்தார். இதே நிலையில உயர்நீதிமன்றத்தையும் சிறப்பு நீதிமன்றத்தையும் தவறாக பயன்படுத்திய பொன் மாணிக்கவேல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உள்துறை செயலாளருக்கும் டிஜிபிக்கும் மனு அளித்ததாகவும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் தன் புகாரின் அடிப்படையில் பொன் மாணிக்கவேல் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்ய விசாரிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருந்தார். இந்நிலையில் சிலை கடத்தல் சிறப்பு பிரிவு அதிகாரியாக இருந்த பொன் மாணிக்கவேலினுடைய இல்லத்தில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் மற்றும் ஓய்வு பெற்ற டிஎஸ்பி காதர் பாஷா இருவரில் யார் குற்றவாளிகள் என்பதை கண்டறிந்து அறிக்கையில் தாக்கல் செய்யும்படியும் ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் மற்றும் காதர் பாஷா சுப்புராஜ் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய சிலை கடத்தல் சிறப்பு பிரிவு அதிகாரியாக இருந்த பொன் மாணிக்கவேலின் இல்லத்தில் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.